Praise the Lord. இந்த டிசம்பர் மாதத்தில் 23ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மீகா என்கிற தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். The book of Micah chapter 5 verse 2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் உடையது. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பெத்லகேமில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மேசியா பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இப்போ நம்ம கேட்டோம்ல. நமக்கெல்லாம் தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார் என்று சொல்லி. ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவருடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கேட்கலாம், எதுக்கு நமக்கு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு தானே நமக்கு வேணும், இயேசு கிறிஸ்துக்கு பிறகு உள்ள காரியம் தான் நமக்கு வேணும். ஆனால் நம்ம இந்த பைபிள், இந்த வேத புஸ்தகம் என்பது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைந்து நம்ம அதை வாசிக்கும் போது தான் தேவனுடைய அருமையான வழி நடத்தல், ஆண்டவர் எவ்வளோ அழகா எல்லாத்தையும் டிசைன் பண்ணி நடத்துகிறாங்க அப்படின்றத நம்மளால் அழகாக புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுனுடைய வருகையை குறித்து, ஆண்டவருடைய பிறப்பை குறித்து எத்தனை நேற்று நம்ம ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம தியானித்தோம் இல்லையா? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், அப்படியாக மெசியா வருவார்னு சொல்லி. அது மாதிரி இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம், எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தோம். இப்போ இந்த பெத்லகேம் ஒரு சின்ன ஊர். இன்னைக்கு இப்போ நியூயார்க் சிட்டி அப்படின்னா எல்லாருக்கும் அது பிரபலமான ஒரு இடம். உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் நியூயார்க்கா, அது அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு தெரியுது, அது ரொம்ப பிரபலம். ஆனால் மற்ற இடங்களை குறித்து நம்ம சொல்லும்போது, நம்ம வசிக்கிற இடங்களெல்லாம் குறித்து நம்ம சொன்னோம்னா அது யாருக்கும் பெருசாக தெரிவது இல்லை. இப்போ பக்கத்தில் உள்ள பெரிய இடத்த சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம், நியூயார்க்குக்கு பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் பிரியமானவர்களே, இந்த பெத்லகேம் என்கிற இந்த பட்டணமானது, இந்த எப்பிராத்தா என்னப்பட்ட இந்த பெத்லகேமானது யூதேயா தேசத்திலே ஆயிரக்கணக்கான பட்டணங்கள் இருக்கிற அந்த தேசத்திலே இது சிறியதாக இருந்தோம். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அல்லேலூயா, ஆமேன். இந்த பெத்லகேமை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமத்திலேயே பெத்லகேம் குறிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ராகேல், யாக்கோபினுடைய மனைவி ராகேலை அவர்கள் புதைத்த இடம் பெத்லகேம் என்று சொல்லப்படுகிறது. தாவீதினுடைய வீடு இந்த பெத்லகேமில் காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. மோவாப் தேசத்தை சேர்ந்த ரூத் இந்த பெத்லகேமுக்கு தான் கடந்து வந்தாங்க. நகோமி பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போய் அங்கே செட்டில் ஆனாங்க. ஆனால் கடைசியில் அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு மறுபடியுமாக பெத்லகேம் வரும்போது ரூத் அவர்களோடு கூட வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ரூத் போவாசை திருமணம் செய்கிறார்கள். அது தாவீதினுடைய ஹோம் டவுன், அவர் பிறந்து வளர்ந்த இடமாய் காணப்படுகிறது. தாவீதினுடைய வம்சத்தில் மேசியா வருவார் என்று சொன்ன வார்த்தையின்படி இதே பெத்லகேமிலே தான் யோசேப்பும் மரியாளும் கடந்து வந்து இயேசுவை பெற்றெடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு யோசேப்பும் மரியாளும் பெத்லகேம் ஊரில் அவங்க இருக்கலை, அவங்க வேறு இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி குடிமதிப்பு எழுதப்படுவது அந்த கட்டாயம் பிறப்பிக்கப்பட்டபடியினால அவர்கள் பிறப்பு இடம், அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸுக்கு அவங்க போகணும், அவங்க பர்த் பிளேஸ்க்கு அவங்க போகணும்னு சொல்லி கட்டளை பிறக்கப்பட்டதுனால தான் மரியாள் அவ்வளோ ஒரு ஃபுல் டேர்ம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மரியாள் அந்த இடத்துல போய் தேவ வார்த்தை நிறைவேறும்படியாக பெத்லகேமிலே அவள் இயேசுவை பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற ஆண்டவர் பார்த்தீங்களா எத்தனை காரியங்களை செய்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை இது பூர்வ காலத்தில் உள்ள வார்த்தை.
இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் என்பது தீர்க்கமான ஒரு தரிசனம். அது நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. எவ்வளோ அன்னைக்கு ஒருவேளை யோசித்திருக்கலாம், மரியாளும் யோசிப்போம் அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஃபஸ்ட்டில் வேர்ல்டுலேயே முதல் முறையாக சென்சஸ் எடுக்கப்பட்டது அந்த நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். ஒவ்வொருத்தரும் எங்கே பிறந்தாங்களோ அந்த இடத்துக்கு போய் நாங்கள் குடிமதிப்பு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜீசஸுடைய பர்த் ஹிஸ்டாரிக்கல். எப்படி ஹிஸ்டாரிக்கல்னா, இன்றைக்கும் சரித்திரம் சொல்லுகிறது ஃபஸ்ட்டு சென்சஸ் அந்த நாட்களிலே எடுக்கப்பட்டது. ஆண்டவர் எவ்வளோ அழகாக தன்னுடைய குமாரனுடைய பிறப்பை ஸ்டாம்ப் பண்ணியிருக்கிற, சீல் பண்ணி உலகத்துக்கு காட்டுறார். இதில் இன்றைக்கி விசேஷமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கி சிஸ்டர் வர்ஷிப்பில் கூட பாடினாங்க, விசாரிப்பாரற்ற சீயோனாக சில நேரத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம பெத்லஹேமை போல் ஒரு ரொம்ப பெருசாக ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம இருக்கலாம். ஒன்றுமே பெருசாக நம்மக்கிட்ட பெருசாக தாளந்து இல்லாமல், பெருசாக நிறைய பேர்லாம் நல்லா ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப பாப்புலராக இருக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியலாம். நம்ம எல்லாத்துலேயுமே இருக்கிறதுலையே லீஸ்ட், இருக்கிறதுலையே சிறியவர்களாக நம்ம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, பெத்லஹேம் அப்படி தான் காணப்பட்டது. அது சிறிய ஒரு இடமாய்த்தான் காணப்பட்டது. ஆயிரங்களுக்குள்ளே அது சிறிய இடமாகத்தான் காணப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இன்னைக்கு உங்களை எல்லாரும் அற்பமாக நினைக்கிறாங்களா? உங்களை எல்லாரும் சிறியவர்களாக நினைக்கிறாங்களா? ஏன் எல்லாரும் நம்மளை குறித்து அப்படி நினைக்கிற நாட்கள் உண்டல்லவா? என்னால் என்ன ஆகும், என்னால் என்ன முடியும், பெருசாக என்னால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை குறித்து தாழ்வான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலை ஆளப்போகிற மேசியாவே பெத்லகேம்லேருந்து வந்தாரே, நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு பேச்சு திறமை இல்லாமல் இருக்கலாம். மற்றவங்களெல்லாம் மாறி எவ்வளோ அழகாக ஸ்மார்ட்டாக பேசுகிறாங்களே, இதெல்லாம் நம்மளால் முடியலையே, எவ்வளோ அழகாக இதெல்லாம் செய்கிறாங்க, நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எந்த திறமை இருக்குதோ இல்லையோ, சிறியவர்களாகிய நம்மை தேவன் நினைக்கிறார் அல்லவா? அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா. ஒரு சிறிய பெத்லகேம் தான், ஒரு எளிமையான ஒரு கன்னிகையாகிய மரியாள் தான், ஒரு பெருசாக எந்த வேலையும் இல்லை, தச்சு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு யோசேப்பு தான். பிரியமானவர்களே, ஒரு மாட்டு தொழுவத்தை தான் அல்லவா தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்பை நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் எத்தனை விதத்தில் நம்மளோடு கூட பேசுகிறார், நம்மளோடு கூட அவர் இணைகிறார். ஆண்டவர் நம்மளோடு கூட நம்மளுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறாரே. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா அன்னைக்கு பெத்லகேமிலிருந்து உதித்தாரே. ஆனால் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்தோம், எனக்குள்ள இருந்தோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர்லையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?